ஊருலகமே பண்ணுற மதுரை தண்ணி சட்னி நம்ம பண்ணலனா எப்படி? அது என்னமோ போங்க, அந்த சுட சுட இட்லியோட ஒரு பக்கெட் சட்னியை ஊற்றி தோச்சு தோச்சு சாப்பிட்ற இன்பமே தனிதான். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க ஃப்ரீயாக விடுங்க, தெரியாதவங்க ட்ரை பண்ணுங்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சட்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 4 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, 6-7 பல் பூண்டை சேர்த்து வதக்குங்க. உங்களுக்கு பச்சை மிளகா மட்டும்தான் வேணும், சட்னி வெள்ளையாக இருக்கணும்னா நீங்கள் காஞ்ச மிளகாயை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் 4க்கு பதிலாக 6 பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. இது கூட 3 வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்து வதக்குங்க. கண்ணாடி பதம் வந்தால் போதும், ஆற விட்டுருங்க. இதெல்லாம் ஆற டைமில் நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, சீரகம், உளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம், பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஆறின வெங்காயம் பச்சை மிளகாயை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு 1/2 கப் பொட்டுக்கடலையை சேர்த்துக்கோங்க. உப்பு மட்டும் சேர்த்தா போதும். தாராளமாக தண்ணி ஊற்றி அரைச்சி தாளிப்பில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சுட சுட இட்லி கூட முழுகிற அளவுக்கு சட்னி ஊற்றி ஒரு டைவ் அடிங்க. எப்படி? Download ShareChat.